Hi everyone, welcome to Mastercam 2022. ஸோ நான் உங்கள் சரவணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் 2 வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று ஃப்ரெஷருக்கான சிலபஸ் சொல்லியிருக்கேன், இன்னொன்று ஆப்ரேட்டர் கம் செட்டர் அவங்களுக்கான சிலபஸ் சொல்லியிருக்கேன். இப்போ மூணாவது ஆப்ரேட்டர் கம் செட்டர் கம் ப்ரோக்ராமர் கேம் ப்ரோக்ராமர். அதாவது அவங்க மேனுவல் ப்ரோக்ராமராக ஒரு 5 to 10 இயர்ஸ் இருப்பாங்க. பட் கம்பெனியில் ரொம்ப நோஸ் கட் பண்ணுவாங்க. நீ மேனுவல் ப்ரோக்ராமர் தானே, நீ எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிற, கேம் பற்றி உனக்கு தெரியலையே, கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லையே, வெறும் மேனுவலாகவே நீ எழுதிட்டு இருந்தேன்னா நான் உனக்கு எப்படி 5000 இன்க்ரிமெண்ட் போடுறது, அந்த மாதிரி யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ அப்போ ஒரு மேனுவல் ப்ரோக்ராமராக இருக்காங்க, அவங்க கேமுக்கு ஸ்டெப் இன் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் எய்டர் மேனுஃபேக்சரிங் கற்றுக்கணும்னு வராங்க அப்படின்னா மச் பெட்டர். அவங்களாம் இன்னும் ஈஸியாக புரிய வைக்கலாம், சூப்பராக தூக்கி விடலாம் மேலே. ஏன்னா அவங்க ஏற்கனவே மேனுவல் ப்ரோக்ராமராக இருக்கிறப்போ அழகாக அவங்க 20 ஃப்ரீக்வன்சியில் இருக்காங்க. ஏற்கனவே அவங்கள அழகாக ஒரு 50 ஃப்ரீக்வன்சி 60 ஃப்ரீக்வன்சியில் டியூன் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ஃப்ரெஷரை 0லேருந்து 16 ஃப்ரீக்வன்சிக்கு நாங்கள் டியூன் பண்ணும்போது நீங்களாம் வெல்கம் ஆல்வேஸ். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெயினர் எப்படி ட்ரைனிங் கொடுக்கணுன்னா சேம் சிலபஸ் தான், சேம் ஃபைல்லேருந்து ஆரம்பித்து ஹோமு, வயர் ஃப்ரேமு, சர்ஃபேஸு, சாலிடு, மாடல் ப்ரிப்ரேஷன், அப்படி யாராவது எடுக்கலைன்னா எல்லாமே எடுக்க சொல்லுங்கள். நானும் எல்லாமே எடுப்பேன். இவ்வளோ சொல்கிறேன்னா அது எடுக்காமல் இருப்பேனா? எல்லாமே எடுப்பேன். டிராஃப்டிங்கு மெஷ்ஷு நம்மளுக்கு 22ல் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு பிஃபோராக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸில் இல்லை. ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம், ஆர்ட் கேம் இருக்குது, மிஷினில் உங்களுக்கு மில்லிங், லேத்து. அப்போ மேனுவல் ப்ரோக்ராமராக ஏற்கனவே இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக கம்பெனி ட்ராயிங்லாம் 100% படிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க மேனுவல் ப்ரோக்ராமராக இருக்க முடியும். அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அதெல்லாம் தேவை கிடையாது. அதெல்லாம் தேவையில்லாமல் கதை ஓட்டுறது அவங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரெயினரும் ஓபி அடிக்கக்கூடாது, புரியுதா? 45 நாள் ஓட்டணுன்றதுக்காக அவங்கள வச்சு நம்ம ஓட்டக்கூடாது. ஸோ அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க கேம்ப் ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டு துபாய் போகலாம், யூரோப் கண்ட்ரி போகலாம். அப்போ அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்து ஃபீட் பண்ணி சீக்கிரமாக அவங்கள புஷ் பண்ணி விட்டால் தான் வெளியில் போய் ஃப்ளையிங் மிஷின் மாதிரி அவங்க போவாங்க, புரியுதா? நம்ம அவங்கள வச்சுன்னு திருப்பி எல்லாத்தையும் கேட்னா என்ன, கேம்னா என்னன்னு ஓபி அடிக்கக்கூடாது. அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அவங்களையும் அவங்கக்கிட்ட கேட்கணும் ஃபஸ்ட்டு, ப்ரோ ட்ராயிங் போட தெரியுமா, இல்லை நான் போட்டு காட்டுட்டுமா? அப்போ ஒரு 20 ட்ராயிங் 30 ட்ராயிங் நம்ம போட்டு காமிச்சிட்டோன்னா ஓகே, மிஷினிங் போயிடுங்க ப்ரோ. அவங்களே சொல்லிவிடுவாங்க, அவங்க வாயிலேருந்து வரணும், ப்ரோ நீங்கள் மிஷினிங் போங்க ப்ரோ, போதும் கேடு போதும், நீங்கள் மிஷினிங் போங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். யார்? ட்ரைனர்ஸ் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆக முடியும். அது இல்லாமல் வெறும் பணத்துக்காகவும் அவங்க ஒரு 14,000 கட்டுறாங்க, ஒரு 20,000 கட்டுறாங்கன்னா ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவன் வெளியில் போயிட்டு அதை திருப்பி ரெக்கவர் பண்ண முடியல, நம்மக்கிட்ட கட்டினது பணத்தை அவனால் திருப்பி ரெக்கவர் பண்ண முடியலன்னா நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டான், சண்டை போட மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், அந்த பசங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் நான் போன வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ கூட நான் சொல்லியிருக்கேன், மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கார், புரியுதா? ஸோ யாருன்னு தெரியும் உங்கள் எல்லாருக்கும், அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும், அவங்கவுங்க கும்புற சாமி. ஸோ அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வருமோ வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரோ இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்காக தான் என்னென்னமோ பேசுகிறீங்க, ரொம்ப பேசுகிறீங்க, அதெல்லாம் கிடையாது ப்ரோ. என்னென்னா இப்போ ஒரு ட்ராயிங்லேருந்து, ஒரு ஸ்கெட்சிங்லேருந்து, 3D மாடல்லேருந்து நான் எவ்வளோ வீடியோஸ் விநாயகா சிஎன்சியில் கிட்டத்தட்ட 50 வீடியோஸ் கிட்டே இருக்கும். ஓகே, எவ்வளோ போட்டிருக்கேன். எங்களுக்குன்னா அட்மிஷன் இல்லாமையா இல்லை சொல்லுங்கள்? பட் எதுக்காக நான் திருப்பி போடுறேன் அப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு நான் பிஇ படிக்கும்போது ஃபைனல் இயர் அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா கூட அந்த ப்ராஜெக்டை கூட நான் வெளியில் போய் 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நிஜமாக வாங்கிட்டு தான் வந்தேன், சொந்தமாக பண்ணலை. ஏன்? கைடன்ஸ் இல்லை, புரியுதா? ஐயோயோ சீக்கிரம் நாளைக்கு ப்ராஜெக்ட் இருக்குது, எக்ஸ்டர்னல் வந்துடுவாங்க, நீ போய் வாங்கிட்டு வந்துடு, நீ பண்ணலாம் வேணாம், நீ பண்ணி முடிக்கிறதுக்கெலாம் டைம் ஆகிடும், நீ வாங்கிட்டு வந்துடு, காலேஜ் இது பண்ணிடாத. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் சில பேருக்கு, கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கு. ஓகே. ஸோ அதனால் சொல்கிறேன், ஸோ பண்ணலாம். பட் ஆனால் சரியான இது இல்லை, கைடன்ஸ் இல்லை, நம்ம அப்படியே போயிட்டோம். அது என்னென்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம அந்த டைம் கண்டிப்பாக ஒரு 20 to 21 ஏஜில் யாருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? அந்த டைமில் ஃபுல்லாக விளையாட்டுத்தனமாக தான் இருப்போம், ஃபுல்லாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் எப்படி நம்ம இருக்க முடியும் சொல்லுங்கள்? பட் அது வெளியில் வரும்போது நான் பிபிஓ தான் போனேன், ஃபஸ்ட்டு சதர்லேண்ட் போனேன்.
ஒரு 8 months கிட்ட 1 year கிட்ட ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 16,000 சேலரி நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அமேசான் ப்ராசஸில் ஒர்க் பண்ணேன். டார்கெட்டுன்னு ஒன்று போட ஆரம்பித்தானுங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே. ஸோ அந்த மாதிரி போக வேணாம், நான் எப்படி ஒரு ஈஸி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ப்ரோ. அப்போல்லாம் வந்து கேடுனாலே பிஇ மெக்கானிக்கல் தான்ப்பா கேடு படிக்கணும், நம்ம ஏன்ப்பா படிக்கணும், நம்ம C++ ஜாவா படிக்கலாம். யார் ஈஸி டிபார்ட்மெண்ட்டே சொல்கிறேன். SQL போகலாம், நம்ம வெப் டிசைனிங் படிக்கலாம். இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்றது லாக்டவுனில் எனக்கு வேலை போயிட்டு நான் 8 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன். அப்போ தான் எனக்கு இப்படி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, மேனுஃபேக்சரிங்க்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அவன் பேர் கேம் இன்ஜினியர், ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது இப்படி ஒரு போஸ்டிங் இருக்கா. பிபிசி டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங், அந்த மாதிரி ஒன்று இருக்கா. ஜூனியர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், கேம் இன்ஜினியர், அப்ளிகேஷன் இன்ஜினியர், இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, இதை நோக்கி ஓட ஆரம்பித்தேன். ஸோ இப்போ நான் கிளாஸுக்காக பேசலை ப்ரோ. எனக்கு ஆஸ் அ ட்ரெயினராக நான் எதிர்பார்க்குறது என்னென்னா, எனக்கு பீப்புள்ஸ் நிறையா வேணும். ஸோ நிறைய பீப்புள்ஸ் வேணும் எனக்கு. ஓகே, ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நிறைய கம்யூனிகேஷன்ஸ் வேணும், கான்டாக்ட்ஸ் நிறையா வேணும். ஸோ அதுக்காக தான் நான் இருக்கேன். ஸோ நிறைய ஜாப் ப்ளேஸ் பண்ண அது ஒரு ஃபீல். அண்ணா எனக்கு வேலை கிடச்சிச்சின்னா, நீங்கள் சொல்லி கொடுத்து நான் இன்றைக்கி ஒரு 2D ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா, எனக்கு வேலை கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது வந்து எனக்கே வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த ஃபீலுக்காக தான் நான் இருக்கேனே ஒழிய, மணி வந்து எனக்கும் சரி, பத்மநாபன் சார் ஸ்ரீ விநாயகா சிஎன்சியோட ஃபவுண்டர், அவரும் சரி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஓகே, நாங்கள் இன்றைக்கி ஓன் பில்டிங் வாங்கி நல்லபடியாக இருக்கோம் அப்படின்னா சாரோட எஃபர்ட் தான். 15 years கிட்ட எஃபர்ட் போட்டிருக்காரு. இது வரைக்கும் எந்த ஒரு பிளாக் மார்க்கும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நாங்கள் இன்னும் வந்து ஒரு கம்மியான காஸ்ட்டில் எப்படி நல்ல ட்ரைனிங் கொடுக்கலாம், ஸோ இந்த சாஃப்ட்வேரை இன்னும் மேலே கொண்டு போகணும், எல்லாருக்கும் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இருக்கோம். சரியா? சரி, ஓகே. லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் மாஸ்டர் கேம் இதுதான் சிலபஸ். ஓகே, சிலபஸ் இதுதான், இதில் என்ன பெருசாக நீங்கள் டெமோ, இவ்வளோ தான் டெமோ. சிலபஸ் இதுதான். என்ன ஒன்று, டெமோவில் நான் ப்ரோக்ராம் பண்ணி காமிப்பேன், அவ்வளோதான். இப்போயே நான் பண்ணி காட்டலாம், அதெல்லாம் நான் ஏற்கனவே நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு. 2D ப்ரோக்ராமிங் வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன். ஸோ அதனால் இதுதான் டெமோ செஷன். ஸோ முடித்தவங்க ஜாப் வந்து இதுதான் சொல்லிட்டேனே, அப்ளிகேஷன் இன்ஜினியர், கேம் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங், R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர். ஸோ அந்த மாதிரி போஸ்டிங்கில் செட்டர் கம் ஆப்ரேட்டர், லைன் இன்சார்ஜ், சூப்பர்வைசர், அதில் கூட போகலாம். நிறைய வேலை இருக்குது ப்ரோ. they expecting, all the companies are expecting experience plus skill. ஸோ இந்த தேர்டு கேட்டகரி வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க மேனுவல் ப்ரோக்ராமிங்கில். ஸோ நீங்கள் கேம் கற்றுக்கிட்டிங்கன்னா பெட்டர் டு கோ ஓவர்சீஸ். ஓகே, ஸோ யூரோப் கண்ட்ரிஸ் ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக கிடைக்கும். நான் தான் சொல்கிறேன், மோட்டிவேஷனாகவே சொல்கிறேன், சிங்கப்பூர் ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க, நான் ட்ரை பண்ணுன்னு தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த 3 வீடியோவுமே, ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஷர்ஸ்க்கு போட்டிருப்பேன், செகண்ட் கேட்டகரி வந்து ஆப்ரேட்டர் கம் செட்டரு, தேர்டு கேட்டகரி மேனுவல் ப்ரோக்ராம் டு கேம் இன்ஜினியர். ஸோ இந்த 3 வீடியோவுமே பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இன்னும் மாஸ்டர் கேம்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும், கேட் கேம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். நான் ஆட்டோ கேடு, சாலிட் ஒர்க்ஸ்ன்னு போகிறதுல இதுலேயே 80% நான் ட்ராப் பண்ண முடியுமா சார் அப்படின்றவங்க இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். ஓகே, ஜாயின் பண்ணுங்கள். ஆன்லைன் ஓரியன்ட் ட்ரைனிங்னா நான் அகைன் சொல்கிறேன், கூகுள் க்ரோமில் வந்து நான் கூகுள் மீட்டில் தான் கனெக்ட் பண்ணுவேன். என்னோடய ஸ்க்ரீனை நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப், கிளாரிட்டி செம்மையாக இருக்கும் இந்த ஆப்பில். ஸோ உங்களுக்கு நோட்ஸு எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் வரி பண்ண வேணாம். நோட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். 1 hour கிளாஸ் இருக்கும் டெய்லியும். ஸோ ஒரு நாள் ட்ரைனிங் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு